எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற தகவல், தீபாவளி அன்றைக்கு நம்ம வீட்டில் வழிபடுவது ஏன், எப்படி வழிபடணும், எண்ணெய் குளியல் செய்யணும், லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம கண்டிப்பாக செய்யணுமா, அது எதுக்காகலாம் செய்கிறோம், தீபாவளியை பற்றி நிறைய தகவல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளி அன்று மாலை லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடிய அனைவரும் தங்கள் வணிக ஸ்தலங்களை இந்த பூஜையை செய்து வந்தால் வியாபாரம் விருத்தியாகி லக்ஷ்மி கடாட்சம் நிலையாக இருக்கும் என்பது நம்பிக்கை. தீபாவளி அப்படின்னா என்ன? நம் மனதுக்கு மிகவும் நெருக்கமான இருக்கக்கூடிய ஒரு திருநாள், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு திருநாள்னு பார்த்தா தீபாவளி. நாடெங்கும் கொண்டாடக்கூடிய இந்த திருநாள் பலவிதமான முக்கியத்துவங்களை கொண்டது. ஒரு ஆண்டு முழுவதும் உற்சாகமாக இயங்க தேவையான சக்தியை நமக்கு கொடுக்கிறது தீபாவளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீகம், பொருளாதாரம், ஆயுள், ஆரோக்கியம், அன்பு, நல்லுறவு இவை அனைத்தையும் பெருகச் செய்யக்கூடிய வழிபாடுகளை உள்ளடக்கியது தீபாவளி. அதனால தான் நம்ம பாரத தேசம் எங்கும் தீபாவளி அப்படிங்கிறது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது. தீபம் அப்படின்னா விளக்கு, ஆவளி என்றால் வரிசைன்னு அர்த்தம். தீபங்களை வரிசையாக ஏற்றி வழிபடக்கூடிய நாள் தீபாவளி. இப்படி நிறைய தகவல் முறை இருக்கு. எண்ணெய் குளியல், லக்ஷ்மி குபேர பூஜை இதெல்லாமே எந்த டைமில் நம்ம செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தீபாவளி கொண்டாடுறது ஏன் அப்படின்னு பார்த்தா, முன்பொரு காலத்தில் இந்த கதை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த கதையை கேளுங்க. முன்பொரு காலத்தில் நரகாசுரன் அப்படிங்கிற அரசன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் மிகுந்த வலிமை வாய்ந்தவனாக இருந்தான். பூமாதேவியினுடைய மைந்தனாக இருந்தான். அதனால் பெரும் பாவங்களுக்கெல்லாம் அஞ்சாதவனாக இருக்கக்கூடியவனாக இருந்தான் அவன். அப்படிப்பட்டவனை சத்தியபாமாவினுடைய துணையோடு வதம் செய்தார் ஸ்ரீகிருஷ்ணர். அவன் இறந்ததும் அவன் கடத்தி அடைத்து வைத்திருந்த ஆயிரக்கணக்கான இளம் பெண்களை விடுதலை செய்தார் பகவான் கிருஷ்ணர். அப்படி பெண்கள் வாழ்வில் இருந்த அடிமைத்தனம் என்னும் இருள் நீங்கி விடுதலை என்னும் ஒளி பெற்ற நாள் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. மேலும் நரகாசுரன் சாகும் தருவாயில அதர்மம் அழிந்த ஒளி திருநாளாக இந்நாள் மக்களால் கொண்டாடப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அதனால தான் அவனுடைய கோரிக்கையை பகவான் ஏற்று தீபாவளி ஒரு பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ராமாயணத்தில் தீபாவளி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமர் வனவாசம் முடிந்து நாடு திரும்புகிறாரு. அந்த நாள் தான் தீபாவளி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவரை கலையிலிருந்து காணப்பட்ட அயோத்தி புத்துணர்ச்சி கொண்டது. கோசலை தன் மருமகளான சீதையை அழைத்து அயோத்தி இனி ஒளிபெற விளக்கேற்றி வை அப்படின்னு சொல்கிறாங்க. சீதை தீபங்களை ஏற்றி வைத்தால் அதை தொடர்ந்து அயோத்தி மக்களும் தங்கள் வீடுகளில் தீபம் ஏற்றி அயோத்தி மாநகரம் முழுவதும் தீப ஒளியில் ஜொலிக்குமாறு செய்தனர். அன்று முதல் தீபாவளி மக்கள் போற்றும் மாபெரும் பண்டிகையானது அப்படின்னு ஒரு கதை இருக்கு. திருமகள் திருமாலை மணந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்கள் பார்க்கடலை கடையும் போது அதிலிருந்து தோன்றியவள் மகாலட்சுமி. அவள் அழகை கண்டு தேவர்களும் அசுரர்களும் ஆசை கொள்றாங்க. மகாலட்சுமியோ யோகத்தில் ஆழ்ந்திருந்த மகாவிஷ்ணுவையே மனம் புரிய விரும்புகிறாங்க. அவளின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்ட பெருமாள் மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்ட நாள் தீபாவளி. அதனால்தான் இந்த நாளில் லக்ஷ்மி பூஜை செய்வது வழக்கம். ஏன் லக்ஷ்மி பூஜை கொண்டாடுறதுன்னு இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வட இந்தியாவில் லக்ஷ்மி பூஜை செய்து புது கணக்கு தொடங்கும் நாள் தீபாவளியாக கொண்டாடப்படுது. இதை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி பண்டிகை அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். பொதுவாக சூரிய உதயத்திற்கு முன்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்கும் வழக்கம் நம்மிடம் இல்லை. ஆனால் நரக சதுர்தசி எனப்படும் தீபாவளி அன்று உஷத் காலத்தில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். அப்படின்னா என்னென்னா, நம்ம சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். தைலே லக்ஷ்மி ஜலே கங்கா என்பது புராண வாக்கு. அதாவது தீபாவளி நாளில் எண்ணெயில் லக்ஷ்மி உட்கார்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீரில் கங்கை இருப்பாங்க. பொதுவாக கங்கையில் நீராட காசிக்கு நம்ம போகிறோம். ஆனால் தீபாவளி அன்னைக்கு அதிகாலை வேளையில் அனைத்து நீர்நிலைகளிலும் கங்கை நிறைந்திருப்பாங்க. கங்கை அம்பாள் நினைஞ்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட கங்கை சகல பாவங்களையும் போக்கும் சக்தி கொண்டவளா இருக்கா. லக்ஷ்மி நம்மோடு இருந்தால் ஐஸ்வர்யம் பெருகும். இதற்காக பெரியவர்கள் இப்படிப்பட்ட நியமங்களை வகுத்திருக்கிறார்கள்.
அதிகாலையில் எண்ணெய் குளியல் செய்ய சொல்கிறாங்க. நீராடிய பிறகு புத்தாடை அணிந்து இறைவனையும் வீட்டு பெரியவர்களையும் வணங்க வேண்டும். பிறகு மத்தாப்புகள் கொளுத்த வேண்டும். புரட்டாசி மாதத்தில் நம் முன்னோர்கள் பூ உலகுக்கு வந்து தங்கியிருப்பார்கள் என்பது நம்பிக்கை. அவர்கள் மீண்டும் பித்ருலோகத்திற்கு திருப்பும் காலமான ஐப்பசி அமாவாசை நாளில் ஏற்றும் தீபங்களும் மத்தாப்புகளும் அவர்களுக்கு தேவையான வழியை காட்டும். அந்த வெளிச்சம் அவங்களுக்கு தேவையான அந்த வழியை காட்டி அவங்கள பித்ருலோகத்திற்கு அனுப்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மத்தாப்புகளை கொளுத்துவதன் மூலம் மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பொங்கும். தீபாவளி அன்று மாலை லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டியது அவசியம். குறிப்பாக வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வணிக தலங்களில் பூஜை செய்தோம்னா லக்ஷ்மி வரடாச்சம் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கும். வீட்டில் லக்ஷ்மி தேவியினுடைய படம் மற்றும் குபேரனின் படங்களை வைத்து விளக்கேற்றி வீட்டில் இருக்கக்கூடிய ஆபரணம் ஏதாவது ஒன்றை அனுபவித்து மகாலட்சுமிக்கு உரிய அஷ்டோத்திரம் படித்து பூஜை செய்வது அவசியம். வில்வம் கொண்டு பூஜை செய்தால் செல்வம் சேரும். இந்த நாளில் பூஜை முடித்து ஏழைகளுக்கு தேவையான உடை, உணவு ஆகியவற்றை தானம் செய்தால் சகல பாவங்களும் விலகி புண்ணிய பலன்கள் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஐஸ்வர்யம் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கா ஸ்நானம், எண்ணெய் குளியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம அதிகாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே செய்யணும். லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறதுக்கு உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா மாலை 6லேருந்து 8 மணி வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். சில பேர் காலையில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது வழக்கம். லக்ஷ்மி குபேர எந்திரம்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அந்த எண்கள் நம்ம போடணும். அந்த எண்கள் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அதை அப்படியே நம்ம மாவு கோலத்தில் வரையணும். அந்த எண்கள் எல்லாத்தையும் வரைஞ்சி லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும் பொழுது நம்ம வீட்டில் செல்வம் தரித்திரம் நீங்கி செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யம தீபம் ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்கும். அதாவது தீபாவளி அப்போ நம்ம வீட்டு வாசலில் நம்ம ஒரு கார்த்திகை சுட்டியில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது யம தர்மனுக்கு நம்ம மரியாதை செய்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ பதிவை நான் விரிவாக அடுத்த வீடியோ பதிவாக நான் பதிவிடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நம்ம பேஜில் போடுறது பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம இதை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய தீபாவளியை பற்றி நம்ம தகவல் தெரிஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். ராமாயணத்தில் எப்படி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறாங்க, திருமகள் திருமானை மணந்த